ආයුබෝවන් අස්සලාමු අලයිකුම් වරහමතුල්ලාහි වබරකාතුහු. ඔබ සියලු දෙනාට සුබ සැන්දෑවක් ප්‍රාර්ථනා කරමින් 2025 පළාත් පාලන මැතිවරණයේ ජයග්‍රහණය වෙනුවෙන් අද තවත් දිනයක් ලෙස පවත්වන ජන හමුවට වැඩම කළ අති ගෞරවනීය මහා සංඝරත්නයෙන් ඒ වගේම අපගේ ආරාධනය පිළිගෙන මෙම අවස්ථාවට අපිත් සමග සම්බන්ධ වන මෞලවිතුමන්, කතෝලික පියතුමන් සහ අපගේ කුරුක්කල්තුමන් ඇතුළු සියලු පූජකතුමන්ලාගෙන්ද අවසරයි. ඒ වගේම මේ දිස්ත්‍රික්කයේ නායකත්වයේදී කටයුතු කරන ජාතික ජනබලවේගයේ දිස්ත්‍රික් නායක සහ ජන පරිපාලන අමාත්‍යාංශ අමාත්‍යවරයා වන ආදරණීය ගරු ආචාර්ය චන්දන අබේරත්නතුමාට සහ පාරිසරික නියෝජිත අමාත්‍යවරයා ගරු ඇන්ටන් ජයකොඩිතුමා ඇතුළු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීන් වන ආදරණීය සහෝදර ගයන් ජානක, අජිත් ගිහන්, මොහමඩ් ෆයිසල් සහ හිරුනි සහෝදරී ඇතුළු මෙවර පළාත් පාලන මැතිවරණයට තරඟ වදින අපගේ ආදරණීය අපේක්ෂක සහෝදර සහෝදරියන් සියලු දෙනාගෙන්ද ඒ වගේම මෙම අවස්ථාවට සම්බන්ධ වී සිටින විධායක සභික සහෝදර සහෝදරියන් වගේම වේදිකාවට අසුන්ගෙන සිටින ආදරණීය අපේ අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරියන් සහ දුවා දරුවන්ගෙන් අවසරයි. අපගේ ආරාධනය පිළිගෙන මෙම අවස්ථාවට පෙමිණි සහෝදරත්වයේ එකමුතුව මා ඊතා ගෞරවයෙන් මෙම මොහොතෙන් පිළිගනිමි. විශේෂයෙන් පුනරුද යුගයක ආරම්භම වෙනුවෙන් ජනාධිපති අපගේ අනුර කුමාර දිසානායක සහෝදරයාගේ පැමිණීමද මා ඊතා ගෞරවයෙන් බලාපොරොත්තු වන බව සිහි කරමි. මා වගේම අප සිහල සහෝදරත්වය ඔබ අමතන නිසා මෙතනින් මා දෙමළ බසින් යම් අදහස් කිහිපයක් ප්‍රකාශ කිරීමට අවසර பதமி. இங்கு வருகை தந்திருக்கின்ற எம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் உறவுகளுக்கும் மனமார்ந்த சலாத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்பவனாக நான் ஆரம்பிக்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, கடந்த பல தசாப்த காலங்களாக இந்த நாட்டிலே மாறி மாறி ஆட்சி செய்து வந்த இரு பெரும்பான்மை கட்சிகளும் அக்கட்சிகளோடு எல்லா காலத்திலும் ஒட்டிக்கொண்டிருக்கின்ற இருந்த சிறுபான்மை கட்சிகளும் இந்த நாட்டிலே இனவாதத்தை கூர்மைப்படுத்தி அதனை மூலதனமாக்கி அதன் மூலமாக இந்த நாட்டை சுரண்டி வங்குரோத்து நிலைக்கு இந்த நாட்டை தள்ளி இந்த நாட்டையும் எமது மக்களையும் ஒரு இருண்ட யுகத்துக்குள் கொண்டு சென்றார்கள் என்றால் அது மிகையாகாது. நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், எமது பள்ளிகள் உடைக்கப்பட்டதை மறந்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், எமது ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். எமது உடைமைகள் தீக்கிரையாக்கப்பட்டதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். எமது பிள்ளைகள் இந்த நாட்டிலே இனி ஒரு முறை வாழ முடியாது என்று இறுதி முத்தம் கொடுத்து விடை பெற்று சென்ற அந்த தருணத்தை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். எமது மத்திய வங்கி திவால் செய்யப்பட்டு இரவோடு இரவாக கொள்ளையடிக்கப்பட்ட அந்த வரலாற்றை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இவ்வாறு வங்குரோத்து நிலைக்கு உள்ளாக்கப்பட்ட திவாலாக்கப்பட்ட தோற்று போன ஃபெயில்ட் ஸ்டேட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நாட்டை தான் இந்த தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதியும் அதனது பாராளுமன்றமும் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். பொறுப்பேற்று வெறுமனே 6 மாதங்களுக்குள் எமக்கு ஒரு அபிவிருத்தியின் ஒரு எதிர்காலத்தின் ஒளிக்கீற்று விளங்குகின்றது. நாமும் எம்முடைய பிள்ளைகளும் இந்த பூமியிலே கௌரவமாக வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கை எமக்குள் வந்திருக்கின்றது. இந்த நாட்டிலே ஊழல், மோசடி, துஷ்பிரயோகம், வீண் விரயம் என்பதற்கு முற்றுப்புள்ளியிடப்பட்டிருக்கின்றது. ஆளும் வர்க்கம்
சுகபோக வாழ்க்கைகளை வாழ்ந்த அந்த காலம் போயிட்டு ஆளும் வர்க்கம் இன்று சேவகர்களாக, மக்கள் சேவகர்களாக, மக்களோடு ஒன்றோடு ஒன்றாக இணைந்து வாழுகின்ற அந்த நிலைமை இந்த நாட்டிலே தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாடு பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி செல்கின்றதை பார்க்கலாம். அந்நிய செலாவணி அதிகரித்திருக்கின்றது. செலவீனங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. வெளிநாடுகள் இந்த நாட்டை மீண்டும் ஒரு முறை அங்கீகரிக்கின்ற அந்த நல்ல செய்திகள் எங்களுக்கு கிட்டுகின்றது. இந்தியா, ஜப்பான், சைனா, அமெரிக்கா என்று வெளிநாடுகள் மீண்டும் எம்மோடு கைகோர்த்து ஒரு தூர பயணத்தை செல்வதற்கு தயாரான ஒரு நிலையிலே இந்த நாடு காத்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நல்ல செய்திகள் கிட்டுகின்ற இந்த தருணத்திலே தான் நாங்கள் ஓர் உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றோம். இதுவரை காலமும் இந்த நாட்டை சுரண்டி திண்ட, இந்த நாட்டை இருள் யுகத்துக்குள் கொண்டு சென்ற, அந்த அழித்து சென்ற அந்த சக்திகள் இந்த வெற்றிக்கு எதிராக பல வகையான தங்களது இறுதி ட்ரம்ப் கார்டு, இறுதி துரும்புச் சீட்டை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த இறுதி துரும்புச் சீட்டை இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியில் பாவித்து பார்த்தார்கள். அது அவர்களுக்கு வேலை செய்யவில்லை, அது அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. ஆகவே அவர்கள் தங்களுடைய கவனத்தை சிறுபான்மை சமூகத்தின் பால் திருப்பி இருக்கிறார்கள். சிறுபான்மை சமூகத்திலே அவர்களோடு ஒட்டி கொண்டிருக்கின்ற இடைத்தரகர்களை அவர்கள் இதற்கு மூலதனமாக போட்டிருக்கிறார்கள். அந்த இடைத்தரகர்கள் இந்த சமூகத்துக்கு வந்து மிகவுமே பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். அவர்கள் இந்த சமூகம் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திலே இருக்கின்ற அந்த சிறு கட்சியிலே இருக்கின்ற அந்த இடைத்தரகர்கள் இந்த முஸ்லிம் சமூகத்துடைய காலிலே ஒரு முள் தைப்பதை கூட இன்று தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுது புலம்புகின்றார்கள். ஆனார்கள் இவர்கள் யார்? அலுத்கமை எரிக்கப்பட்ட போது நீதி அமைச்சராக இருந்தவர்கள், திகன எரிக்கப்பட்ட போது பாராளுமன்றத்திலே அமைச்சு பதவிகளை வகித்து நின்றவர்கள், எமது ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட போது மௌனிகளாக இருந்தவர்கள் இன்று நம்மளுடைய முஸ்லிம் சமூகத்துக்கு ஏதோ ஒரு தூர பிரதேசத்தில் அல்லது ஏதோ ஒரு தொங்கலில் ஒரு முள் தைப்பதை கூட தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமையை இருப்பதை பார்க்கலாம். இந்த முதலை கண்ணீரை வடித்து எம்முடைய சமூகத்துடைய இன உணர்வுகளை தூண்டி அதன் மூலமாக மக்களுடைய வாக்குகளை பெற்று மீண்டும் அவர்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி சென்று இந்த சமூகத்தை, இந்த நாட்டை இருள் யுகத்தை நோக்கி கொண்டு செல்லலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இது முற்றிலும் பிழையானது. சகோதரர்களே, ஆளும் அரசாங்கங்களுடன் எங்களுடைய பிரதேச சபைகள், எங்களுடைய மாநகர சபைகள் ஒன்றிணைந்து செல்வது ஒரு வரப்பிரசாதம். ஆளும் அரசாங்கத்தின் ஊடாகத்தான் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை எங்களுடைய பிரதேசத்துக்கு நாங்கள் கொண்டு வர முடியும். ஆகவே இவர்களுடைய இந்த பொய்க்கதைகளை, இந்த கட்டுக்கதைகளை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை இந்த முறை ஆளும் அரசாங்கத்துக்கு அளிக்க வேண்டும். எதிர்வரும் மே 6ஆம் தேதி உங்களுடைய வாக்குகள் ஆளும் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு மட்டுமே அமைய வேண்டும். வேற எந்த கட்சிக்கும் உங்களுடைய வாக்குகளை கொடுத்து உங்களுடைய பிரதேசங்களுக்கு வரக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை நீங்களே உங்கள் கைகளால் தடுத்து விடாதீர்கள். ஆகவே எதிர்வரும் இந்த தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி இந்த நாடு பூராவும் பாரிய வெற்றியை பெறப்போகின்றது. அந்த பயணத்திலே நீங்களும் கைகோர்த்து கொள்ளுங்கள். இந்த நாட்டை அபிவிருத்தி செய்கின்ற அந்த பயணத்திலே நீங்களும் எங்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தியோடு கைகோர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடை பெற்று செல்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.